பாவக்காய் பொரியல் பண்ணலாம். அதுக்கு பாவக்காய் எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்தால் அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசப்பு தெரியாமல் இருக்கும். இப்போ பாவக்காய் பாதி, வெங்காயம் அதே அளவுக்கு எடுத்துப்போம். இப்போது கடாய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, இப்போது வெங்காயம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ப்ரௌனாக வதங்கணும், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்குதோ அந்த அளவுக்கு பொரியல் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் பொரியல். இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பாகு பதம் மாதிரி நம்ம கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த பாவக்காய் போடணும். இதை நல்லா கலந்து விட்டுலாம். இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடலாம். நல்லா வெந்த உடனே பார்க்கலாம். இப்போது பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இப்போது அரிசி ஃப்ளார் சேர்த்துடலாம். சூப்பரான